கிளியரா இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன். அம்மா பஅத். அன்பார்ந்த மாணவிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏபிசி நிறுவனத்தினால் இலவசமாக நடாத்தப்படுகின்ற உயர்தர மாணவிகளுக்கான அரபு மொழி வகுப்பிலே சந்திப்பதை எட்டி பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த மாணவிகளே, தரம் 12 ஆசிரியர் வழிகாட்டி நூல் அதனுடைய ஆரம்ப பகுதிகளை நாங்கள் முடித்திருக்கின்றோம். 2026 ஆண்டு புதிய வருடத்தின் முதலாவது நாளிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அஸ்-ஸகாத் என்ற தலைப்பை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பை பொறுத்த மட்டிலே ஜகாத் என்ற தலைப்போ கட்டுரை கேள்விகளுள் ஒரு தலைப்பாக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் பகுதி 1 சில தகவல்களாக பல்தேர்வு வினாக்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று இந்த தலைப்பிலே தர்ஜமாவுடைய பகுதியும் சில போது இடம்பெற வாய்ப்பு இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவ அஸ்-ஸகாத் ஜக்கா என்ற சொல்லிலிருந்து நாங்கள் இதை ஜகாத் என்ற சொல்லை எடுக்கின்றோம். ஜகாத் என்றால் தூய்மை என்று கருத்து. ஜக்கா யுஸக்கி தஸ்கியா என்று சொன்னால் தூய்மைப்படுத்தினால், இங்கே ஜகாத் என்பது தூய்மை என்றாலும் இது ஒரு கலைச்சொல்லாக இருக்கின்றது. ஃபிக்ஹ் சார்ந்த ஒரு கலைச்சொல் என்ற வகையிலே ஜகாத் என்பது, இதை நாங்கள் ஜகாத் என்றே அழைப்போம். எனவேதான் நீங்கள் இஸ்லாம் பாட புத்தகத்தில் கூட ஜகாத் என்பதை சலாத்துக்கு தொழுகை என்று தலைப்பு போடுவார்கள், சௌமுக்கு சியாமுக்கு நோன்பு என்று தலைப்பு போடுவார்கள், ஜகாத்துக்கு ஜகாத் என்றே தான் தலைப்பு போடுவாங்க தமிழில். என்றால் அது ஒரு விரிவான விளக்கத்தை கொண்டிருக்கின்ற சொல் என்ற வகையிலே ஒரு சொல் தமிழ் சொல்லால் அதற்கு எங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஜகாத் என்றால் நேரடி கருத்து தூய்மை. இங்கே ஜகாத் என்பது ஜகாத்துடைய இலக்குகள் அடிப்படையாக கொண்டு கலை சொல்லாக இருப்பதனால ஜகாத் என்று சொல்லியே நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். அஹம்மியத்து ஜகாத், ஜகாத்தின் முக்கியத்துவம். அஹம்மியத்துன் என்று சொன்னால் முக்கியத்துவம், முஹிம்முன் என்று சொன்னால் முக்கியமானது. ஜகாத்தின் முக்கியத்துவம். அஹம்மியத்து ஜகாத்தி, அஹம்மியத்து என்றது முதாஃப், ஜகாத்தி என்றது முதாஃப் இலைஹி. முதாஃப் வல் முதாஃப் இலைஹி. அஹம்மியத்து ஜகாத்தி மொழிபெயர்க்கின்ற போது நாங்கள் பின்னால் இருந்து மொழிபெயர்ப்போம். ஜகாத்தின் முக்கியத்துவம், ஜகாத்தின் முக்கியத்துவம். அத்தாலிப் மாணவன், மா ஹிய ஜகாத், மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான ஒரு உரையாடலாகத்தான் இது இருக்கின்றது. இந்த இடத்திலே மாணவர்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே அதாவது இந்த தலைப்பு உரையாடலாக இடம்பெற்றிருந்தாலும் கூட இது ஒரு கட்டுரை தலைப்பாக இருக்கின்றது. எனவே இதனுடைய தகவல்கள், இந்த பாடத்திலே இருக்கின்ற தகவல்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தொகுத்து தான் அந்த கட்டுரையை எழுத வேண்டும். ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலான உரையாடல். தாலிப் சொல்றாரு, மா ஹிய ஜக்காத்,
ஜகாத் என்றால் என்ன? மாஹிய ஜகாத்து, ஜகாத் என்றால் என்ன? மாஹிய ஜகாத் என்று சொல்லுவோம். மேலும் எங்கே மாஹிய ஜகாத் என்றால் என்ன? முஅல்லிம் ஆசிரியர், மாணவன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்கிறார். ஆசிரியர் சொல்றார், யா புனைய, யா புனைய, யா என்றது ஹர்ஃப் நிதா, அழைப்பு. அதாவது நாங்கள் ஒருத்தரை அழைத்து பேசுவதற்காக இந்த சொல்ல நாங்கள் ஹர்ஃபை பயன்படுத்துவோம். யா, ஐயுஹா, ஐயத்துஹா, அ, சிலத்துக்கு தண்ணி அலிஃபும் அ என்ற சொல்லும் யூஸ் பண்ணப்படும். இபுண்ட தஸ்கீர் தான் புனைய. எனது அருமை மகனே, الزكاة هي حصة من المال ونحوه يوجب الله بدلها للفقراء والمساكين ونحوهم بشروط خاصة. அப்ப இது ஜக்காத்துக்கான வரைவிலக்கணம் தான். ஜக்காத் என்றால் என்ன? ஹிஸ்ஸத்தும் மினல் மால். ஹிஸ்ஸத்துன் என்று சொன்னால் புள்ளவன், இப்ப எங்களுக்கு பரிச்சயமானதுதான் ஹிஸ்ஸான்னு சொன்னால் பாட வேலைக்கு நாங்க சொல்றதுனா ஹிஸ்ஸா, அல் ஹிஸ்ஸத்துல் ஊலா, முதலாவது பாடம், ஃபர்ஸ்ட் பீரியட். அல் ஹிஸ்ஸத்து சானியத்து, இரண்டாவது பாடம். பாட வேலை, பாடம் இடத்துல பாட வேலை, செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட் நான் சொல்லுமே. அப்ப ஹிஸ்ஸான்னு சொல்றது. இங்க ஹிஸ்ஸான்றது இன்னொரு கருத்து, இது பகுதி, பங்கு, செல்வத்தில் ஒரு பகுதி, அதாவது செல்வத்தில் ஒரு பங்காகும். ஹிஸ்ஸத்து மினல் மால். இந்த மால் என்றது செல்வம். இங்க மால் என்பது புள்ளகோல் பொதுவான ஒரு சொல், ஆம். அதாவது அது காசு பணமாக இருக்கலாம், வீடு வாசல்களாக இருக்கலாம், காணி பூமியாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் சொல்றது மால். சொத்து செல்வம்னு சொல்லுவோமே. அப்ப செல்வத்தில் இருந்து ஒரு பகுதி. மேலும் வனஹ்விஹி, செல்வம் மற்றும் அது போன்றவற்றிலிருந்து ஒரு பகுதி. நஹ்விஹி என்றது புள்ளகள். வமிஸ்லிஹி, செல்வம் மற்றும் அது போன்றத்திலிருந்து ஒரு பகுதி தான் ஜக்காத் என்பது. யூஜிபுல்லாஹு பதலஹா, அல்லாஹு தாலா அந்த செல்வ அந்த பதல் என்றது என்ன? பதல் என்றாலும் மேலே பிரதியீடு. அல்லாஹு தாலா அதனுடைய பிரதியீட்டை கடமையாக்குகின்றான். அவுஜப யூஜிபு அஃஅல வஸ்னில். அப்ப அதனுடைய பங்கை இங்க பதில், அதனுடைய பங்கை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். யாருக்கு? அதாவது செல்வம் மற்றும் அது போன்றவற்றிலிருந்து ஒரு பகுதி தான் ஜக்காத். அல்லாஹு தாலா அந்த பங்கை கடமையாக்குகிறான். யாருக்கு? ஃபகீரும் ஃபுகரா, ஏழைகள், மிஸ்கீனும் மசாக்கீன், எளியவர்கள். ஏழை எளியவர்களுக்கு அல்லாஹு தாலா அவருடைய பங்கை கடமையாக்குகின்றான். வனஹ்விஹிம், அவர்கள் போன்றோருக்கு. வமிஸ்லிஹிம். அப்ப நீங்க பாருங்க, இந்த நஹ்வுல் என்ற சொல் புள்ளவர்கள். இப்ப நாங்க அரபு இலக்கணத்துக்கும் அந்நஹ்வுல் அரபியு என்று சொல்லுவோம். அந்நஹ்வு அல் அரபியு, அரபு இலக்கணம். நஹ்வு பாடம் உண்டு, அந்நஹ்வு தான். நஹ்வு உண்மையிலே நஹ்வுன்றது தெளிவு, நாங்க சொல்றது தெளிவு, நுட்பம் என்று கருத்து. நஹ்வு என்றால் நுட்பம், தெளிவு, நுணுக்கம் என்று கருத்து. இங்கே நஹ்வுன்றது மிஸ்லுட கருத்து புள்ளவர்கள். இதை நல்லா விளையங்களும். மிஸ்லுன், லைக், போன்று, போல என்று கருத்து. அப்ப ஏழை எளியவர்கள் மற்றும் அவர்களை போன்றோருக்கு அதனுடைய பங்கை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். பி ஷுரூத்தின் ஹாஸா, ஷர்த்தும் ஷுரூத் என்று சொன்னால் நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ். ஹாஸா பி ஷுரூத்தின் ஹாஸா, விசேட நிபந்தனைகளுடன், விசேட நிபந்தனைகளுடன், விசேட நிபந்தனைகள் மூலம் ஏழை எளியவர்கள் மற்றும் அவர்கள் போன்றோருக்கு அல்லாஹு தாலா அதனுடைய பங்கை கடமையாக்குகின்றான். அப்ப ஜகாத் என்பது அருமை மகனே செல்வம் அது போன்றவற்றிலிருந்து ஒரு பகுதி. அந்த பகுதியை
விசேட நிபந்தனைகளுடன் ஏழை எளியவர்கள் மற்றும் அவர்கள் போன்றோருக்கு அல்லாஹு தாலா கட்டாயமாக்குகின்றான், கடமையாக்குகின்றான். தாலிப் மாணவன் சொல்றான், மா ஹுக்மு ஜகாத், மா ஹுக்மு ஜகாத்தி, ஜகாத்திட சட்டம் என்ன? இங்க ஹுக்முன்றது ஜகாத் என்றால் மா ஹுக்மு ஜகாத், மா ஹுக்மு ஜகாத், ஜகாத்தின் சட்டம் என்ன? இங்கே ஹுக்முன்றது புள்ளகோல், சட்டம்ன்றது ஃபிக்ஹு சட்டம. இப்ப நாங்க லோக்கு கானூன் சொல்லுவோம், சரியா? அப்ப நாங்க இப்ப தொழுகையிற சட்டங்கள், நோன்பின் சட்டங்கள், ஜக்காத்துடைய அந்த சட்டங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வழிகாட்டல்கள் தானே அது. அதுக்கு நாங்க கானூன் சொல்ல யூஸ் பண்றல, சரியா? அதுக்கு நான் சொல்ல ஹுக்முன் அஹ்காம், அஹ்காமு ஜகாத், ஜகாத்தின் சட்டங்கள். அஹ்காமு ஸலாத்தி, ஸலாத்துடைய சட்டங்கள். அப்ப தாலிப் கேட்கிறாரு, மா ஹுக்மு ஜகாத், ஜகாத்துடைய சட்டம் என்ன? முஅல்லிம் ஆசிரியர் சொல்றாரு, அஸ்ஸகாத்து ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் மலக நிசாபன் வஹால அலைஹில் ஹவுல் والنصاب هو القدر الذي يجب فيه الزكاة من المال ونحوه. இப்ப இதுல சட்டம் என்ன? அதுல ஜகாத்துல சட்டம் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றாரு? அஸ்ஸகாத் ஃபரீதத்துன், ஜகாத் என்பது கட்டாய கடமையாகும். ஜகாத் ஃபரீதான்னு சொல்லலாம், அஸ்ஸகாத் வாஜிபத்துன்னு சொல்லலாம். ஃபரீதத்துன் யார் மீது? அலா குல்லி முஸ்லிமின் மலக நிசாபன் வஹால அலைஹி ஹவுல், யார் மீது? ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். அலா குல்லி, எப்படியான முஸ்லிம்? மலக நிசாபன், அந்த நிசாபை சொந்தமாக வைத்திருக்கின்ற, இந்த நிசாபுன்றது அளவு, குறித்த அளவு. அதுக்கு நிசாபுக்கான வரைவிலக்கணம் பின்னுக்கால தந்திகள். இப்போ நீங்க நிசாபுண்டால் ஜகாத் கடமையாகுவதற்கான அந்த குறித்த குறைந்தபட்ச அளவு தான் அது, சரியா? அப்ப அந்த அளவை சொந்தமாக வைத்திருக்கின்ற, மேலும் வஹால அலைஹில் ஹவுல், இந்த ஹவுல்ன்றது புள்ளகோல் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஹவுலுண்டா சனத்துன், வருடம். இந்த இடத்துல நீங்க ஹவுல்ன்றது ஃபிக்ஹுல, இது முஸ்தலஹாத் ஃபிக்ஹியாக்குரிய சொல், ஃபிக்ஹு சட்டம் இருக்கின்ற சொல், சரியா புள்ளகோல்? இங்க சனா, வருடம் பூர்த்தியான, சரியா, குறித்த அளவை சொந்தமாக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை தான் ஜகாத். அல்லது ஜகாத் என்பது குறித்த அளவை சொந்தமாக வைத்துள்ள, ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ள, அதாவது இந்த ஒரு வருடம் என்று சொல்றது அந்த சொத்துக்கு ஒரு வருஷமா பூர்த்தி ஆகிறது, சரியா? ஒரு வருடம் பூர்த்தியாகியுள்ள, குறித்த அளவை சொந்தமாக வைத்துள்ள ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். நிசாபுண்டால் என்ன? நிசாபுண்டா இப்ப சொல்றாங்க வரைவிலக்கணம், هو القدر الذي يجب فيه الزكاة من المال ونحوه. قدر என்றால் அளவுதானே. القدر الذي يجب فيه الزكاة, ஜகாத் கடமையாகின்ற குறைந்தபட்ச அளவுதான். அது எதிலிருந்து? மினல் மாலி வனஹ்விஹி, சொத்து அது போன்றவற்றில், சரியா? இங்க மாலின் வர கொலைக்குது நிறைய கருத்து, சரியா? ஜகாத் கடமையாகின்ற பொருட்கள் தான் வனஹ்விஹின்றது. அடுத்தது சொத்து செல்வம் அது போன்றவற்றிலிருந்து ஜகாத் கடமையாகின்ற அந்த அளவு தான் நிசாப். இதுக்கு நாங்க கதிர்ன்றது குறைந்தபட்ச அளவுன்னு சொல்லலாம். அதாவது அட்லீஸ்ட் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லுவாங்க ஜகாத் கடமையாகிறதுக்கு. உதாரணமாக பணத்துக்குரிய ஜக்காத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒருத்தற்ற தனது தேவைகள் போக 85 கிராம் தங்கத்திட பெருமானத்துக்கு பணம் இருந்தால்,
சரியா? 85 கிராம் தங்கத்துல உதாரணமாக சொல்லண்டா, இன்றைக்கு 1 கிராம் தங்கம் ஒரு வச்சுக்கொள்ளுமே, ஒரு சும்மா உதாரணத்துக்கு ஒரு 350 ரூபா வச்சா, 350 ரூபா 85 கிராம் கொண்டு வருகின்ற போது வறுமை ஒரு அளவு அந்த 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 இதுக்கு வந்து ஜகாத் கடமையாகும். சரியா? 1 கிராம் 350 ரூபாய் இல்ல, நான் உங்களுக்கு சும்மா சொன்னது. இப்ப இன்றைக்கு இருக்கிற அந்த பெருமானத்தை நாங்க இதாக்கி பார்த்தா சரி. இப்ப உதாரணமாக இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 3.5 லட்சம் வச்சுக்கொள்ளுமே. 3.5 லட்சம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 85 கிராம் என்று வருகின்ற போது இது 29 30 லட்சம் வரும். அந்த 30 லட்சம் சல்லி கையில எங்களோட தேவைகள் போக இருந்தால் அது ஜக்காத் கடமையாகுவதற்கான குறைந்தபட்ச அளவு. அதான் கதிர்ன்னு போல் சொல்லலாம். அதே மாதிரி தானியங்கள், நெல், மிருகங்கள், அவங்களுக்கு தெரியும், கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம், சரியா? அதுக்கெல்லாம் குறைந்தபட்ச அளவு இத்தனை ஆடு இருந்தால் ஜக்காத் கடமை, இத்தனை மாடு இருந்தால் ஜக்காத் கடமைன்றது அதான் இந்த கதிர். சரியா? ரைட். அது வந்து அதான் அந்த அந்த இது வந்து ஒரு வருஷமா இருக்கணும். ஆரம்பத்திலையும் கடைசியிலும், வருஷம் கடைசியிலையும் ஆரம்பத்திலையும் நாங்கள் பார்க்கணும். அதுதான் ஒரு வருட பூர்த்தின்னு சொல்லும். 2026 12, 2026 ஜனவரி 1க்கு 30 லட்சம் கையில் இருக்குது. 2027 நாங்கள் இதை பார்க்கல, நாங்கள் பார்க்கணும் இஸ்லாமிய ஆண்டத்தான். அப்படி பார்க்கின்ற போது அந்த டைமுக்கு அதே அளவு இருந்தால் தான் 30 லட்சம் குறையாம இருக்கணும். ரைட். அதுதான் ஹால் அலையில் ஹவுல் என்று சொல்றது. இந்த சொல்லலாம் வந்து கலை சொற்கள், ஃபிக்ஹ் சார்ந்த கலை சொல். பாலிப் மாணவன் மல் ஹிக்மத்து மின் தஷ்ரீஇ ஸகாத். ஹிக்மா என்றால் நோக்கம், ஞானம் என்று கருத்து கொள்ளுங்கள். ஜக்காத் சட்டமாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? தஷ்ரீ என்றால் என்ன? ஷர்ர என்றால் சட்டம் இயற்றினான். ஷர்ர, இல்லையா? ஷர்ர என்றால் சட்டம் இயற்றினான். தஷ்ரீ என்றால் சட்டம் இயற்றுதல். மல் ஹிக்மத்து மின் தஷ்ரீஇ ஸகாத். ஜக்காத் சட்டமாக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? المعلم يا بني هناك حكم كثيرة وراء تشريع الزكاة ومنها يا بني மகனே هناك حكم كثيرة. ஹிக்மத்துன்ற பன்மைதான் ஹிகம். அங்கே அதிகமான நோக்கங்கள் காணப்படுகின்றன. வரா தஷ்ரீஇ ஸகாத், ஜகாத் சட்டமாக்கப்பட்டதற்கு பின்னால். அதாவது இங்க கருத்து ஹுனாக ஹிகமுன் கசீரத்துன் பி தஷ்ரீஇ ஸகாத் தான். ஜகாத் சட்டமாக்கப்பட்டதனால் அல்லது ஜகாத் சட்டமாக்கப்பட்டதன் மூலம் அதிகமான இலக்குகள் இருக்குது. ஜகாத் சட்டமாக்கப்பட்டதற்கு பின்னால் அங்கே அதிகமான நோக்கங்கள் காணப்படுகின்றது மகனே. வமின்ஹா, அவற்றுள் சில அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தஸ்கியத்து நஃப்ஸ் வ தத்ஹீரு ரூஹி மின் ஹுப்பி ஸாத்தி. தஸ்கியத்து நஃப்ஸ் நாங்க பார்த்தோம், அந்த கவிதையில பார்த்தோம். உள்ளத்தை தூய்மைப்படுத்தல். வ தத்ஹீரு ரூஹ், ஆன்மாவை சுத்தப்படுத்தல். நஃப்ஸ்ன்றது உள்ளம், உள்ளத்தை தூய்மைப்படுத்தல். வ தத்ஹீரு ரூஹ், ஆன்மாவை சுத்தப்படுத்தல். எதிலிருந்து? மின் ஹுப்பி ஸாத். ஹுப்பு ஸாத் என்றால் என்ன? சுயநலம். அனானியத்துன் சொல்லுவோம் நாங்கள் அரபுல. அனானியத்துன். இது ஹுப்பு ஸாத்ன்றது, ஸாத்ன்றது சுயம். அப்ப சுய விருப்பம். அப்ப நாங்க சொல்ல சுயநலம், ஹுப்பு ஸாத். இப்ப சுயநலத்திலிருந்து ஆன்மாவை சுத்தப்படுத்தல், உள்ளத்தை தூய்மைப்படுத்தல் முதலாவது நோக்கம். ஹிக்மத்து ஸகாத் ஓ ஹிக்மத்து தஷ்ரீஇ ஸகாத்.
இரண்டாவது முவாசாத்துல் ஃபுகரா வசத்து ஹாஜாத்திஹி, சத்தி அல்ல வசத்து ஹாஜாத்திஹி. வாசா யுவாசி முவாசாத், இது வாசா ஃபா அல வசன், பாரா யுபாரா முபாராத்துன் மாதிரி. வாசா யுவாசா முவாசாத். முவாசாத் என்றால் முசா அதாட கருத்து புள்ளகள், உதவி செய்தல், ஏழைகளுக்கு உதவி செய்தல். வசத்து ஹாஜாத்திஹி, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தல், நிவர்த்தி செய்தல். சத் என்றால் அடைத்தான். சத் என்றால் என்ன? அடைத்தான். சத்துன் என்றால் அணைக்கட்டுக்கு நாங்கள் சொல்லப்படும். சத்துல் மஅரப், சரியா? டேம்ப், சத்து கொத்துமலை, கொத்துமலை டேம்புக்கு நாங்கள் சொல்றோம் எப்படி? சத்து கொத்துமலை, சத்துன்னு தான் சொல்றேன். ஹாஜத்துன், ஹாஜாத் என்றால் தேவைகள், அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்தலும், ஏழைகளுக்கு உதவி ஏழைகளுக்கு உதவி செய்தலும், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தல் அல்லது நிவர்த்தி செய்தல். அவர்களுடைய தேவைகளை அடைத்தல், அடைக்கிறண்டா என்ன? பூர்த்தி செய்து கொடுத்தல். ஜம் உல் குலூபி அல் இஸ்லாம், இஸ்லாத்தின்பால் மக்களை இணைத்தல், உள்ளங்களை இணைத்தல். கல்புன் குலூபுனால் உள்ளங்கள். அப்ப ஜம் உல் குலூபுனால் என்ன? உள்ளங்களை இணைத்தல், உள்ளங்களை சேர்த்தல். ஜம் உல் குலூபி அலல் இஸ்லாம், அதாவது ஜகாத்துல ஒரு பகுதி இருக்குது, அல் முஅல்லஃபத்து குலூபு. சரி, அல் முஅல்லஃபத்து குலூபுக்கு முஃபஸ்ஸிரூன்கள் கொடுக்கிற விளக்கம் என்னென்றால், அது இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள். சரியா? இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் மட்டுமல்ல, சில நேரம் அவர்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு ஜகாத்தில் இருந்த ஒரு பங்கை கொடுக்கின்ற போது சில நேரம் இன்னும் அவர் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படலாம், கவரப்படலாம். எனவே இஸ்லாத்துக்கு அவர்கள் நுழையலாம். அப்படிப்பட்டவர்களுக்கும் ஜகாத் கொடுக்கலாம் என்று சொல்லுவாங்க. ஜம் உல் குலூபி அலல் இஸ்லாம், இஸ்லாத் சொல்லுவாங்க. ஜம் உல் குலூபி அலல் இஸ்லாம், இஸ்லாத்துல உள்ளங்களை சேர்த்தல், இணைத்த. சரியா? ஜம அலல் இஸ்லாம். அந்த குலூபுன்றது யார்? இங்க மனிதர்கள் தானே, உள்ள கல்புல்லாக்கள், உள்ள மனிதர்கள். சரியா? மனிதர்களை, உள்ளங்களை இஸ்லாத்தின்பால் இணைத்தல், சேர்த்தல். தத்ஹீருல் மாலி வ தன்மியத்துஹ், செல்வத்தை சுத்தப்படுத்தலும் அதை விருத்தி செய்தலும். எங்களோட சொத்து செல்வங்கள்ல நேரம் சில குறைபாடு பாருங்க. இப்ப நாங்க நோன்பு பிடிக்கிறோம், கடைசிக்கு ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்கிறோம். ஏன்? அந்த நோன்புல சரி குறைபாடுகள் இருந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ரா அதை இல்லாமாக்கும். சரியா? பரலான தொழுகைகளை தொழுகிறோம், தொழுகிட்டு சுண்ணத்தான தொழுகைகளை நாங்கள் தொழுகிறோம். முன்பின் சுன்னா முஅக்கதா கைரு முஅக்கதான் இருக்குது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் முன்னால் உள்ள தொழுகை. ஏன்? ஃபர்லான தொழுகைகள் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த சுண்ணத்தான தொழுகைகள் என்ன செய்யும்? அது இல்லாம. அம்மாதிரிதான் தத்ஹீருல் மாலி வ தன்மியத்துஹு, சொத்து செல்வங்களை நாங்கள் சேர்க்கின்ற போது, சம்பாதிக்கின்ற போது சில இதுகள் முழுமையாக ஹராம் ஹலால் பேணி செய்ய ஒரு நிலம் இருந்தால், அல்ல சில கலப்படங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருந்தால், இந்த ஜகாத் கொடுப்பதனால அது என்ன செய்யும்? அந்த சொத்து செல்வங்களை சுத்தம் செய்யும், மேலும் அதை விருத்தி செய்யும். ஜகாத் கொடுப்பதால ஒரு போதும் குறையாது. அது அவருடைய சொத்து செல்வத்துக்கான உத்தரவாதமாக இருக்கும். எனவே அது டெவலப் ஆகுமே ஒழிய அது ஒரு போதும் என்ன செய்யாது? அழியாது. வதன்மியத்துஹு, அதை விருத்தி செய்யும். இஷாஅத்து ரூஹி தகாஃபுல் பைன அஃப்ராதில் முஜ்தமா, இஷா என்றால் பரப்புறது. அஷா என்றால் வதந்திய பரப்புறதுக்கு நான் சொல்றது அஷா. இஷா ஆத்துன்னு சொல்ல, ஷாஇஅத்துன்னு சொல்ல, ஷாஇஆத் வதந்திகள், வதந்திகளை நம்பாதீர்கள்.
إشاعة روح التكافل بين أفراد المجتمع. ரூஹு தகாஃபுல் பரஸ்பர ஒத்துழைப்பு மனப்பாங்கை பரப்புதல். பைன அஃப்ராதில் முஜ்தம சமூக அங்கத்தவர்களுக்கு மத்தியில். முஜ்தமா என்றால் என்ன? சொசைட்டி, சமூகம் என. அஃப்ராதுல் முஜ்தமா என்று சொல்வோம், அதாஉல் முஜ்தமா என்று சொல்வோம். சரியா? அப்ப சமூக உறுப்பினர்கள், சமூக அங்கத்தவர்களுக்கு இடையில் பரஸ்பர ஒத்துழைப்பு மனப்பாங்கு. இந்த ரூஹ்ன்றது அந்த மென்டாலிட்டி, பரஸ்பர ஒத்துழைப்பு மனப்பாங்கை பரப்புதல், விருத்தி செய்தல், நினைத்தார். அதாவது வசதி படைத்தவர்கள் வசதி குறைந்தவர்களுக்கு உதவி செய்வதன் ஊடாக சமூக அங்கத்தவர்களுக்கு இடையில் பரஸ்பர ஒத்துழைப்பு மனப்பாங்கை பரப்புதல், விருத்தி செய்தல். இதெல்லாம் ஜகாத்துல முக்கியமான ஹிகம்கள், நோக்கங்கள். சரியா? தஸ்கியத்து நஃப்ஸ், தத்ஹீரு ரூஹ் மின் ஹுப்பி ஸாத், முவாசாத்துல் ஃபுகராஇ வஸத்து ஹாஜாத்திஹிம், ஜம்உல் குலூபி அலல் இஸ்லாம், தத்ஹீருல் மாலி வதன்மியத்துஹு, இஷாஅத்து ரூஹ் التقافل بين أفراد المجتمع. சரியா? அடுத்தது முஅல்லிம் கேட்கிறாரு, மனில்லதி யذ்குருனா ஷுரூத் الزகாத்தி. சரியா புள்ளார்? இது அல்லதி அஸ்மாஉல் மௌசூல. மனில்லதி யذ்குருனா, இது யாருக்கு மொழிபெயர்க்கிறது? சரியா மொழிபெயர்க்க. மனில்லதி யذ்குருனா ஷுரூத் الزகாத். யார் சரி மொழிபெயர்க்கல்மா? மனில்லதி யذ்குருனா ஷுரூத் الزகாத்தி, யாரை மொழிபெயர்க்கலும்? மனில்லதி எதுகுருனா, எங்களுக்கு நினைவுபடுத்துவது யார்? ஷுரூத்து ஜகாத், ஜகாத்தினுடைய நிபந்தனைகளை எங்களுக்கு நினைவுபடுத்துவது யார்? நினைவுபடுத்துவது யார்? இன்னொரு வகையில மொழிபெயர்க்கலாம். நினைவு ஜக்கர யذ்குருக்கு ரெண்டு கருத்து. ஒன்று நினைவுபடுத்தினான், நினைவூட்டினான். இன்னொரு கருத்து குறிப்பிட்டான். நாங்க சொல்றோம் உஸ்குர்னு சொல்றோம். உஸ்குர், உஸ்குர் ஷுரூத் ஜகாத், ஜகாத்தின் நிபந்தனைகளை குறிப்பிடுக, சொல்லுங்கள்னு சொல்லு. இப்ப மனில்லதி யذ்குருனா என்றதை எப்படி மொழிபெயர்க்கலாம்? சரியாக மொழிபெயர்ப்பதா? நினைவுபடுத்துவது யார் என்று சொல்றதும் பிழை இல்லை. தமிழ்ல அதுக்கு சரியாக எப்படி சொல்லலாம்? மனில்லதி யذ்குருனா என்றதை எப்படி சரியாக தமிழ்ல சொல்லலாம்? யாரு சொல்லுது? அதாவது மனில்லதி யذ்குருனா, இது நான்கு மஃபூலும் பிஹி, யார் எங்களுக்கு குறிப்பிடுவது. ஷுரூத் ஜகாத், ஜகாத்தின் நிபந்தனைகளை எங்களுக்கு குறிப்பிடுவது யார்? ஜகாத்தின் நிபந்தனைகளை எங்களுக்கு சொல்வது, குறிப்பிடுவது யார்? அத்தாலிபு சானி, இரண்டாவது மாணவன் சொல்றார், அல் இஸ்லாம், முதலாவது ஜகாத்துடைய நிபந்தனைகள் இஸ்லாம், முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு ஜகாத் கடமை. அப்ப இஸ்லாம், யக்கூன முஸ்லிமன், முஸ்லிமாக இருத்தல் வேண்டும். புலூகுன் நிசாபி ஃபில் மால், செல்வத்தில் அந்த குறித்த அளவை அடைதல். சரியா? செல்வத்தில் குறித்த அளவை அடைதல். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிசாபி இருக்குது. அடுத்து முரூர் ஹவுடின் கேமிலின் அலல் மால்,
அந்த செல்வத்துக்கு முழுமையான ஒரு வருடம் கடத்தல், அதாவது பூர்த்தியாக இருத்தல். செல்வத்துக்கு முழுமையான ஒரு வருடம் பூர்த்தியாக இருத்தல். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சரியா, ஜகாத் எப்ப கடமையாகிறன்னா நிசாப அடையணும். நிசாப அடைஞ்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும், இல்லையா? அப்படி இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில வருடப்படி சொல்வதாக இருந்தால் 2022 ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒருத்தட்ட 30 லட்சம் சல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 லட்சம் நிசாப் என்றால் 30 லட்சம் அவரோட தேவைகள் போக இருக்குது என்றால் அதுதான் அந்த நிசாப், அதுதான் புலூகுன் நிசாப். அது 2027 ஜனவரி நான் பார்க்கறது இஸ்லாமிய பிறையிடம் பார்க்கணும். நான் சும்மா சொல்ல ஒரு வருடம் தானே, 27 ஜனவரி 1க்கும் அந்த தொகை 30 லட்சம் இருக்க வேண்டும். அதுதான் அந்த இந்த நிபந்தனை முரூர் ஹவுலின் கேமிலின் அதல் மாறி. அதில் கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அது வருஷ ஆரம்பத்திலையும் கடைசிக்கும் அது இருக்கணும். நடுவில் அங்கிட்டு இங்கிட்டு கூடி குறையலாம். அடுத்தது மில்கியத்து தாமத்துல் இல்மால், சொத்துக்கான முழுமையான சொத்துரிமை, ஓனர்ஷிப். அதாவது அது அவருக்கு சொந்தமான செல்வமாக, காசாக, வீடாக அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு சக்காத்து இல்லை. சில நேரம் வியாபார பொருளாக இருந்தால் அது அவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், இன்னொருத்தருக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது. அல் மில்கியத்து தாமத்துல் இல்மால், செல்வத்துக்கான முழுமையான சொத்துரிமை. இதான் நிபந்தனை. முஸ்லிமாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும், செல்வத்துக்கு செல்வத்தில் நிசாபை அடைதல், செல்வத்துக்கு முழுமையான ஒரு வருடம் கழித்தல், கடத்தல் அல்லது பூர்த்தியாக இருத்தல், செல்வத்துக்கான முழுமையான சொத்துரிமை காணப்பட வேண்டும். ஆசிரியர் இறுதியாக சொல்றாரு, மாஹியல் அம்வாலுல்லதி தஜிபு ஃபீஹா ஸகாத், ஜகாத் கடமையாகின்ற செல்வங்கள் என்ன, பொருட்கள் இருக்கிறாங்க. மாஹியல் அஷ்யா என்று சொல்றது, மாஹியல் அம்வாலுல்லதி தஜிபு ஃபீஹா ஸகாத், என்னென்ன சொத்துக்கள்ல ஜகாத் கடமையாகும். ஜகாத் கடமையாகின்ற செல்வங்கள், சொத்துக்கள் எவை? மாணவன் சொல்றான், முதலாவது மா யஹ்ருஜு மினல் அர்தி மினல் ஹுபூபி வஸ்ஸிமாரி வல் மிஅ்தனி வர்ரிகாஸ். சுருக்கமா சொல்றான், பூமியிலிருந்து அல்லது நிலத்திலிருந்து வெளியேறக்கூடியவை. இது மா மௌசூலா, இது மின் லித்தஃசீல். பூமியிலிருந்து வெளியாகக்கூடிய ஹுபூப் தானியங்கள், திமார் பல வகைகள், கனி வகைகள், வல்மிஅ்தன் கனிப்பொருட்கள், வர்ரிகாஸ் புதையல். அப்ப நிலத்திலிருந்து வெளியாகக்கூடிய தானியங்கள், கனிவகைகள், கனிமப் பொருட்கள், புதையல்கள் முதலாவது. இவற்றிலெல்லாம் ஜகாத் கடமையாகும். மிஅ்தன் என்று சொல்ற புள்ளல், மிஅ்தன் என்று சொன்னால் மிஅ்தன் மஆதின், கனிப்பொருட்கள், நிலத்துக்கு இருக்கிற கனிப்பொருட்கள் நிறைகிறது. நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எல்லாத்துக்கும் ஜகாத் இருக்குது. அது பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், சரியா, நிறைய இல்மெனைட்டாக இருக்கலாம். இப்படி நிலத்திலிருந்து எடுக்கப்படுற கனிப்பொருட்கள் பெரிய சொற்கள், பெரிய வளம், அதுக்கெல்லாம் ஜகாத் தனித்தனி சட்டங்கள் இருக்குது. அடுத்த ரிகாஸ்ன்றது புதையல். புதையல் ஏற்கனவே நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்ற தங்கங்கள் பழைய காலங்கள்ல அப்படி என்ன செய்வாங்க, புதையல்கள் புதைக்கப்படும் பாதுகாப்புக்காக வேண்டி அல்லது யுத்த நேரங்கள்ல புதைக்கப்பட்டிருக்கும். இப்போது அகழ்ந்தெடுக்கப்பட்டால் அதுக்கு ஜகாத் இருக்குது, சரியா? அடுத்து ஜஹப்,
தங்கம். ஜஹப் என்றால் தங்கம். ஜஹப் என்றால் சென்றான். இங்க ஜஹபுன் என்றால் தங்கம், கோல்ட். ஃபித்தா வெள்ளி. சரியா? தங்கம் வெள்ளிக்கு தனியான இது இருக்குது என்றால் மேதன்ல வரலாம் அது. அதுவும் நிலத்துக்கு கீழே விஷயம் தானே. ஆனா அது அப்படி வரல. அதை விட்டுட்டு தங்கம் வெள்ளியை தனியாக சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதே மாதிரி குர்ஆனும் வந்திருக்குது. அடுத்து அல்லவுராக்கும் நக்கதியா, நாணயத்தாள்கள். இதுதான் காசு. அல்லவுராக்க நக்கதியான்றது அது நாணயத்தாள்கள், அது காசு பணம். ருபீஸ், டாலர்ஸ், யூரோ எல்லாம் வரும். சரியா? அல் அவுராக்கு நக்கதியா. அடுத்து உருது திஜாரா, வியாபார பொருட்கள். இந்த இந்த உலகத்துல இதெல்லாம் வியாபார பொருளாகிக்கிறதோ எல்லாத்துக்கும் ஜகாத் கடமையா. சரியா? وهي تشتمل أيضا على إقار وحيوان ومحلات وغيرها. இந்த வியாபார பொருட்கள் உள்ளடக்கி இருக்கும். இகார் நிலையான சொத்துக்கள், ஹயவான் மிருகங்கள், மஹல்லாத் கடைகள், வகைரிஹா அது அல்லாதையும் அது உள்ளடக்கி இருக்கும். இது ஏன்னு சொல்ல வரேன்டா, இப்ப நிலையான சொத்துக்கு ஜகாத் இல்லை. உதாரணமாக காணி, பூமி, வீடுகள், கட்டிடங்களுக்கு ஜகாத் இல்லை. ஆனா அவை வியாபார பொருளாக பயன்படுத்தப்படுகின்ற போது ஜகாத் கடமையாகும். அது வியாபார சரக்காக பொருளாக ஒருத்தர் காணி வாங்குறாரு, அவர் தேக்கு வாங்குறாரு, அவர் எடுத்து விற்கிறாரு, பிஸ்னஸ் என்றால் அது உருது திஜாரா. சரியா? சிலாக்கள் மாற்றி வியாபாரம் செய்யறது. சரியா? அது மாட்ட ஒரு வியாபார பொருளாக எடுத்தால் அவர் அந்த இது இது உருது திஜாரா அடிப்படையில் ஜகாத் கொடுப்பார். அவரு 2 மாடு 3 மாடு வச்சுப்பாரு, வித்து அடுத்தடுத்த மாட்டை வாங்கி விற்பார். 5 மாடு ஆகா. இப்ப மாடு என்று சொன்னால் அது நிசாப் ஒன்று இருக்குது. இத்தனை மாடுங்க தான் ஜகாத் கடமை என்று சொல்லி. சரியா? ஒட்டகம் ஒன்றுகள் குறைஞ்சது இத்தனை ஒட்டகம் என்று சொல்லிடுது. அப்படி இல்லாம சிலாக்கள் அந்த நிசாப் அடைய மாட்டாங்க. ஆனா அதை பிசினஸ் ஆக பயன்படுத்தும் போது அது ஊரு திஜாரா வரும். அதே மாதிரிதான் கடைகள், கட்டிடங்கள், காணி, பூமி. இக்காருன்றது அந்த நிலையான சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லுவோமே. காணி, பூமி, அடுத்தது வீடுகள், கட்டிடங்களை தான் இக்காருன்னு சொல்லுவோம். அசல்ல ஜக்காத் இல்லை. ஆனால் அது வியாபார சரக்காக அதையும் உள்ளடக்கும் சொல்றாங்க. வியாபார பொருளாக அது கணிக்கப்படுகின்ற போது. பஹீமத்துல் அன்ஆம் கால்நடைகள். இங்க அன்ஆம் என்று சொன்னால் புலகம் 3 தான் நீக்கும். இபுலும் பக்கரும் கனமும் தான். ஒட்டகம், மாடு, ஆடு இவைதான் குர்பானிக்கு உரிய மிருகங்கள். குர்பான் கொடுக்கின்றாலும் ஒட்டகத்தை, மாட்டை, ஆட்டைத்தான் கொடுக்கணும், முட்டையை கொடுக்கிறார். சரியா? கால்நடைகள் வருகின்ற போது அது அப்படித்தான் வரும். பட் இதுலையும் ஜகாத் கடமையாகும். இது அல்லம்பால் உள்ளத்தி தஜிபு ஃபீஹா ஜகாத். ரைட். இப்போ நாங்கள் கேள்விகளுக்கு வருவோம். டவுட் இருக்குதா புள்ள இதுல? படத்தில் நம்ம கேட்கறதுக்கு இருக்குதா? கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னால டவுட் என்ன மேலும் இருக்குதா? ரைட். கேள்வி மாஹிய ஜகாத். சொல்லுங்க புள்ள, டக்குனு பதில. மாஹிய ஜகாத்து. ஜகாத் என்றால் என்ன? அரபுல சொல்லுவோம். ஜகாத்துக்கான வரைவிலக்கணத்தை சொல்லுவோம். ரைட். الزكاة هي حصة من المال والنهي يجيب الله بدلها للفقراء والمساكين ونهرهم بسورة حسنة. யூஜிபுல்லா. அது எப்படி வாசிக்கிற போல? யூஜிபுல்லா. சரியா? அடுத்த ஃபுக்கரா.
ஃபுகரா வல் மசாக்கின். குட். அந்த வரவிலக்கணம் வந்து மல் ஹிக்மத்து மின் தஷ்ரீ ஜகாத். ஜகாத் சட்டமாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? ஹிக்மத்து மின் தஷ்ரீ சொல்லுங்க பார்க்கலாம். மல் ஹிக்மத்து மின் தஷ்ரீ ஜகாத். புத்தகங்கள் இருக்குதானே கையில? தஸ்கியத்துன் நஃப்ஸ் ஆ வதத்ஹீருன் ரூஹி மினல் ஹுப்புதாத்தி ரைட். வேற முவாசத்துல் ஃபிக்ராஇ வசத்த ஃபுகரா ஹாஜத்திஹி முவாசாத்துல் ஃபுகராஇ ஃபிக்ராஇ வசத்தி ஹாஜத்தி சத்து ஹாஜாத்திஹிம். ரைட். வேற ஜம்உ குலூபி அலல் இஸ்லாம். ரைட். குட். ஜம்உல் குலூபி அலல் இஸ்லாம். ரைட். ஃபுகரானால் என்ன புலவல்? ஃபக்கீர் தமிழ்ல என்ன? ஃபக்கீரும் ஃபுகரானால் என்ன? ஏழைகள். ஏழைத்தனை ஏழைகள். மசாக்கீர் என்றால் பரமாடிகள் பரமேலை இல்ல. நீங்க பரம ஏழை என்று சொன்னால் ஃபக்கீரத்தான் சொல்லணும். சரியா? மிஸ்கின் ஏழை இது எளியவர்கள். அதாவது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபக்கீருக்கும் மிஸ்கூனுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபக்கீர் மல் ஃபர்க் பைனல் ஃபக்கீர் வல் மிஸ்கீன். மிஸ்கின் வந்து ஃபக்கீரை விடையும் ஏழையானவங்க. அப்படியா? இல்ல, ஃபக்கீர் தான் பரம ஏழை என்று சொல்றது. அதாவது இப்படி சொல்லுங்களேன். அதாவது கொஞ்சம் ஃபக்கீர் என்று சொல்வது வந்து பரம ஏழை. பரம ஏழை என்று சொல்வது என்னென்றால், ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா தேவைண்டா இவர்கிட்ட 10 ரூபா தான் நீக்கும், அல்லது 20 ரூபா வைக்கும். அப்ப இவருக்கு 80 ரூபா தேவை தானே. இப்ப இது ஃபக்கீர், பரம ஏழை. அதாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற அளவுக்கு அவர்கிட்ட அறவே இல்லை. 100 ரூபா தேவைண்டா 20 ரூபாய்க்கு, அப்ப 80 ரூபா தேவை. மிஸ்கின் என்றால் அவரும் ஏழை தான். அவர் எளியவர்கள். இது ஏழைன்னு சொன்னால் இது எளியவர்கள் சொல்லலாம், அல்லது ஃபக்கீருக்கு பரம ஏழைன்னு சொல்லலாம். மிஸ்கின் என்றா ஒருவருக்கு 100 ரூபா தேவை. ஒரு 100 ரூபா தேவை, ஒரு நாளை செலவுக்கு 100 ரூபா தேவை. இவற்ற ஒரு 50 ரூபாய்க்குது, சரியா? அல்லது 60 ரூபாய்க்குது. அப்ப 40 ரூபா தான் தேவை இருக்கு, பேலன்ஸ். அப்படியால் தான் இந்த மிஸ்கின். இவருக்கு ஆகவே இல்லை ஃபக்கீர். இவற்ற கொஞ்சம் இருக்குது, ஆனா கொஞ்சம் போதாது. அதனால ஃபக்கீர், மிஸ்கின், மசாக்கீர். நிசாப் என்றால் என்ன? நிசாப் அளவு அளவு. மால் அளவு செல்வம். மால் செல்வம். சில இடங்கள்ல பணம் உண்டும் அது யூஸ் பண்ணப்படும், சரியா? ஓகே. இதுல இன்னும் சில சொற்கள் வந்து இருக்குது. ருபுல் உஸ்ர் என்றால் என்ன பிள்ளைகள்? இந்த சொல் பாடத்துல வரல, அல்லது இந்த கலை சொல் ஜகாத்ல வாரது. ருபுல் உஸ்ர் என்றால் ருபுல் உஸ்ரி 40ல் 1. 40ல் 1. நேரடியா பாருங்க. 10ல் 4. 10ல் 4 எத்தனை? 2.5 வீதம். அரைவாசி. அப்ப அரைவாசி அல்ல, 2.5 வீதம். நிஸ்ஃபுன்னா தானே அரைவாசி. 10ல் 4. 10ல் 4 எத்தனை வீதம்? 2.5. 2.5 வீதம். 2.5 வீதம் ஜகாத் கடமை. எல்லாத்தையும் அல்ல, முக்கியமாக தங்கம், வெள்ளி, காசு, பணம், இதுல வந்து 2.5 வீதம். 100 ரூபாய்ந்தா 2 ரூபாய் சட்டை கொடுங்க, அவ்வளவுதான். மிச்சம் கேட்கல, சரியா?
1,00,000 உண்டா, 1,00,000 உண்டா, நீங்க 2,500 ரூபா ஒதுக்குங்க, அவ்வளவுதான். சரியா? பெரிய செலவு என்ன? ஒரு 30,00,000 உண்டா, 30,00,000 உண்டா, நாங்க கிட்டத்தட்ட 75,000 தான் வரும் ஜக்கா. சின்ன செலவு 2.5 ரூபாய் விஷயம். உருது திஜாரா என்றால் என்ன? வியாபார உருது பொருட்கள். வியாபார 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 பொருட்கள். ஜஹப் என்றால் தங்கம், ஃபித்தான் என்றால் வெள்ளி, அன்ஆம், கால்நடைகள், ஹவுல் என்றால் மாமனா ஹவுல் சனத்துன், குட். ஆமுன் ஒரு வருடம் இல்லையா? ஒரு வருடம். மில்கியா என்றால் பூரணத்துவம், மில்கியா என்றால் தாமத்துன் தான் பூரணத்துவம். மில்கியா என்றால் பூரண உரிமை, மில்கியா என்றால் ஓனர்ஷிப், சொந்தம், உரிமை. பூரண உரிமை தனி சிறப்ப. மில்கியா தாம் என்றால் பூரண உரிமை. தாமுன் என்ற சொல் தன்னை பூரணமானது. தாமுன் மில்கியாண்ட உரிமையா? மில்கியா என்றால் உரிமை, ஓனர்ஷிப். மில்கியத்துன் அதுல இருந்து அந்த நாங்கள் லாமு தம்லீக்னு சொல்லுவோமே, இந்த லாமுக்கு சொல்லுவோம் லாமு தம்லீக். லீண்டு வாரது லில்லாஹி, லில்லாஹி, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹுவுக்கு சொந்தமானது. லில்லாஹி பாருங்க, லாம் தம்லீக், மில்கியாதான் குர்ஆன் சொல்லுது. லில்லாஹி, லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அது லில்லாஹ், அல்லாஹுக்கு சொந்தமானது. லாம் தம்லீக், மில்கியாலிருந்து வரதான் அது. சரியா? நாங்கள் அடுத்த பாடத்தை பார்ப்போம். ரமதான் ரமதான் ஃபதுலு ஸௌம், நோம்பின் சிறப்பு. நோம்பின் சிறப்பு. ஃபதுல் என்றால் சிறப்பு, ஸௌம் என்றால் நோம்பு. ஃபதுல் என்றால் சிறப்பு, ஸௌம் என்றால் நோம்பு. ஸௌம் என்று சொல்றது, சியாம் என்று சொல்ற. சரியா? நோம்பின் சிறப்பு. இஸ்தைக்கலத்தில் உஸ்ரத்து கபுல அதானில் ஃபஜ்ரி பிஸ்ஸாஅத்தை. இஸ்தைக்கல் என்றால் கண் விழித்தெழுந்தான். சரியா? இஸ்தைக்கலத்தில் உஸ்ரத்து கபுல அதானில் ஃபஜ்ரி பிஸ்ஸாஅத்தை. குடும்பம் ஃபஜ்ர் பாங்குக்கு முன்னால், ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னர் விழித்தெழுந்தது. அதோட முடியல, கபுல பிசாஅத்தை தானே. அப்ப ஃபஜ்ருடைய அதானுக்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர் கபுல பி. சரியா? கபுல பி, ஃபஜ்ருடைய அதானுக்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர் குடும்பம் விழித்தெழுந்தது. தவத்தா அஃப்ராதுல் உஸ்ரா ஜமீஅன், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வுலூ செய்தனர். தவத்தா வுலூ செய்தார். வஸல்லு சுன்னத். அந்த சாஅத்தைனிக்கு முன்னுக்கு ஏன் அந்த பா வந்து போட்டுக்கு பி சாஅத்தைனின்னு அந்த பாக்கு என்ன கருத்து? பாக்க கருத்து இல்லை, இது கபுல பி பஅத பீன்னு யூஸ் பண்ணு. உதாரணமாக கபுல அதானில் ஃபஜ்ர் என்றால் ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னர் தானே.
இந்த பாவை கொண்டு வந்தால் ஃபஜ்ருடைய அதானுக்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர்னு நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். பாக்கு அந்த கொண்டு மூலம் ஆல்ரெடி நீங்க மொழிபெயர்ப்பது இல்லை. இது மாதிரி பாதை யூஸ் பண்ணலாம். ذهبت إلى المدرسة بعد بعد صلاة الفجر بساعتين. பாடசாலைக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு 2 மணித்தியாலங்களுக்கு பின்னர் நான் சென்றேன். அப்படின்னு இந்த கபுல பி பஅதபியை யூஸ் பண்றது. இந்த பாக்கு மொழிபெயர்ப்பு கொடுக்கல. விளங்கிக்கோங்க. ஃபஜ்ருடைய அதானுக்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர். நான் சொல்ல இஷ்ரபித்தவா 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 கபுல தஆமி பிசாஅத்தின். மருந்தை சாப்பாட்டுக்கு 1 மணித்தியாலத்துக்கு முன்னர் குடி. இஷ்ரபித்தவா கபுல அத்தாம், சாப்பாட்டுக்கு முன்னர் குடி. அப்படித்தானே? இஷ்ரபித்தவா கபுல தஆமி. இப்ப சாப்பாட்டுக்கு 1 மணித்தியாலத்துக்கு தான் நாங்க பா கொண்டு வரோம். இஷ்ரபித்தவா கபுல தஆமி பிசாஅத்தின். சரியா? சரி சார். வஸல்லு சுன்னத கியாமில் லைலி. இரவு நேர தொழுகை, சுன்னத்தான தொழுகையை தொழுதார்கள். கியாமுல் என்பது இரவில் நின்று தொழுகிறதா? அப்ப இரவில் நின்று சுன்னத்தான கியாமுல் லைல், அல்லது போடுங்க சல்லு சுன்னத கியாமில் லைலி. மேலும் அவர்கள் இரவு நேர சுன்னத்தான தொழுகையை தொழுதார்கள். சும்ம அஅத்தத்தில் உம்மு ஸஹூர. அஅத்தனால் தயார் செய்தான். பிறகு தாய் சஹர் உணவை தயார் செய்தார். وبعد تناول السحور بعد تناول السحور وبعد تناول السحور சஹர் உணவை, இங்க சஹர்ன்றது என்ன புள்ளவும்? சஹர் உணவு. சஹர் உணவை சாப்பிட்டதன் பிறகு, சஹர் உணவை பரிமாறியதன் பிறகு கால அனீஸ், அனீஸ் சொன்னார், ஹல் சதுஹத்திசுனா அன் ஃபத்லி ஸௌமி யா அபி. ஹல் சதுஹத்திசுனா, எங்களுக்கு நீங்கள் சொல்வீர்களா தந்தையே நோம்பின் சிறப்பு குறித்து. ஹத்தஸ அறிவித்தான், சொன்னான். அக்பர் கருத்து. ஹல் சதுஹத்திசுனா அன் ஃபத்லி ஸௌமி யா அபி, எனது தந்தையே நோன்பின் சிறப்பு பற்றி எங்களுக்கு நீங்க சொல்வீர்களா? கால அபு, தந்தை சொன்னார், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினார். யா புனைய, எனது மகனே, அல்லாஹ் நாடினால் நான் சொல்லுவேன். யாரு? வாப்பஸ் சொல்றார். வலாக்கின், என்றாலும், கபுல தாலிக்க, அதற்கு முன்னர், சஉஹத்திசுக்கும், உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு நான் அறிவிப்பேன், அனில் ஹிக்மத்தி மினஸ் ஸஹூரி. அப்ப என்றாலும் அதற்கு முன்னர் உங்களுக்கு நான் சஹர் உணவின் நோக்கம் பற்றி அறிவிப்பேன், சொல்லுவேன். சஹரில் இது அல் ஹிக்மத் அனில் ஹிக்மத்தி மினஸ் ஸஹூர், சஹர் உணவின் நோக்கம். அல் ஹிக்மத், இதுல அல் ஹிக்மத்தி ஸஹூர் தான், மின்லி தஃப்சீல் தானே. என்றாலும் அதற்கு முன்னர் சஹரின் நோக்கம் குறித்து உங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று தந்தை சொன்னார். சொல்லிட்டு ஹதீஸ் என்ன சொல்றாரு? அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸஹூர். அமர பி வரும், கட்டளையிட்டான், ஏவினார். அமரனா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஏறினார். என்ன செய்யுமாறு? பிஸ்ஸஹூர், சஹர் உணவை உட்கொள்ளுமாறு, சஹர் செய்யுமாறு.
சஹரை கொண்டு அல்ல, சஹர் செய்யும் சஹர் உணவை உட்கொள்ளுமாறு சஹர் செய்யுமாறு அல்லாஹ்வின் தூதர் எங்களை ஏவினார். கால சொன்னார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்-ஸுஹூரி பரக்கா. தஸஹரு சஹர் செய்யுங்கள், சஹர் உணவை உட்கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ்-ஸுஹூரி பரக்கா, சஹர் உணவிலே அருள் பரக்கத் இருக்கின்றது. தஸஹரு இதெல்லாம் ஃபியல் அம் தஃஅல தானே, தஃஅல் தஃஅலா தஃஅலு. தஸஹரு சஹர் செய்யுங்கள், வலவ் பிஷிக்கி தம்ரத்தின் ஒரு ஈச்சம்பழ துண்டை கொண்டாவது சஹர் செய்யுங்கள். வலவ் பிஷிக்கி தம்ரத்துண்டால் ஈச்சம்பழம், ஷிக்குன்றது ஒரு துண்டு, ஷக்கண்டால் பிளந்தான் தானே, ஷக்கண்டால் பிளந்தான். வலவ் பிஷிக்கி தம்ரத்தின் ஒரு ஈச்சம் பழத்துண்டை கொண்டாவது சஹர் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப இந்த ஹதீஸ மேற்கோள் காட்டி சொல்றாரு, தந்தை ரசூலுல்லாஹ் சஹர் செய்யுமாறு எங்களை ஏவினார். வயஹ்சுலு பிஸ்ஸஹூர் அன்-நஷாத்து வல் இஸ்திஆனத்து அலா ஸௌம். என்னடா இது? சஹர் செய்வதனால் ஏற்படுகின்றது. இது என்ன சொன்னால் அதாவது சஹரின் விளைவுகள் தான் இது. சஹர் செய்வதால் என்ன ஏற்படுகிறான்? அன்னஷாத், சுருப். வல் இஸ்திஆனத்து அலா ஸௌம், நோன்பு பிடிப்பதற்கு அது உதவி செய்யும். அதாவது நோன்பு இருப்பதற்கு, நோன்பு இருப்பதா ஸௌம் என்றால் என்ன? குறித்த அந்த நேரத்துக்கு, அதாவது அந்த உங்களுக்கு தெரியும் சஹருடைய அந்த நேரம், அதாவது ஃபஜ்ருடைய அதானுக்கு சற்று நேரம் தொடக்கம் மகரிபுடைய அந்த அதான் வரைக்குமான அந்த காலப்பகுதி தான் ஸௌமுக்குரிய காலப்பகுதி. அப்ப அந்த நேரத்துல உண்ணாமல் பருகாமல் குடிக்காமல் இருக்கிறது தான் ஸௌம். மட்டுமல்ல பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்ளும். அப்ப இங்கு சொல்லவார் என்னன்னா, இந்த சஹரால ஒன்று சுறுசுறுப்பு ஏற்படுகின்றது. அடுத்தது இஸ்திஆனத்து அலா ஸௌம், நோன்பு பிடிப்பதற்கு அது உதவி செய்யும். இஸ்திஆனானால் என்ன? இஸ்திஆனால் உதவி தேடினார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லுவோமே. பின்ன இங்க சொல்லவார் என்றால் சஹர் செய்வதனால் சுறுசுறுப்பும் ஆக்டிவ் ஆகுது. அடுத்தது நோன்பு பிடிப்பதற்கும் அது துணையாக இருக்கும், உதவி செய்யும். ويستحب تأخير السحور إلى ما قبل صلاة الفجر بقليل. يستحب விரும்பத்தக்கது, விருப்பத்துக்குரியது. தஅخير السحور சஹர் உணவை பிற்படுத்துவது. தஅخير பிற்படுத்துறது. எதுவரைக்கும்? இலா மா قبل صلاة الفجر بقليل, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சற்று முன்பு வரைக்கும். கலீல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சற்று முன்பு வரைக்கும் சஹர் உணவை பிற்படுத்துவது விருப்பத்துக்குரியது. கடைசி கட்டத்துல சஹர் செய்யறது விருப்பமான விஷயம், முஸ்தஹப்பான விஷயம். அப்போ நோம்பு பிடிக்கிறத பிற்படுத்தணும், நோம்பு துறக்கிறத முற்படுத்தணும். அது சுன்னத். முற்படுத்துறா பாங்க சொல்ல முந்தியல்ல, பாங்க சொல்லத்தோட அவசரமாக நோம்பு துறக்கணும். வலா யுஸ்தஹப்பு விருப்பத்துக்குரியது அல்ல, விரும்பத்தகாதது. அன்னௌம் தூங்குவது. பஅத ஸுஹூரி சஹருக்கு பிறகு, சஹர் உணவை உட்கொண்டதன் பிறகு தூங்குவது விரும்பத்தக்கது அல்ல. எதுவரை? எதற்காக? ஹத்தா லா யதஅர்ரத, உட்படாமல் இருப்பதற்காக வேண்டி. யாரு? அஸ்ஸாயிமு நோம்பாளி, சாம நோம்பு நோற்றான்,
அட இஸ்மு ஃபாயில் அஸ்ஸாயிம், நோம்பாளிக்கு நாங்க சொல்றது. லி ஆலாமின் ஃபில் பத்னி, வயிற்றிலே வலிகளுக்கு, வயிற்றில் நோவுகளுக்கு, வலிகளுக்கு நோம்பாளி உட்படாமல் இருப்பதற்காக சஹருக்கு பின்னால் தூங்குவது விரும்பத்தக்கது அல்ல. சஹர் உணவை உட்கொண்டு தூங்கினா எலும்பக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். ஏன்னா வயிற்றுல வலிகளுக்கு சொல்லலாம். வயிற்றிலே வலிகளுக்கு நோம்பாளி உட்படாமல் இருப்பதற்காக வேண்டி சஹருக்கு பின்னால் தூங்குவது விரும்பத்தக்கது அல்ல, விரும்பத்தகாத ஒரு விஷயம் தூங்குது. தஅர்ரதலின்னு சொல்றது புலவர்கள், தஅர்ரதலினால் உட்பட்டான், ஒரு விஷயத்துல மாட்டிக்கோறது உட்பட்டானுகள். கால முஆதுன், முஆத் சொல்றார், ஜஸாக்கல்லாஹு கைரன் யா அபி, எனது தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நலவை கூலியாக தரட்டும். இன்னஹா மஅலூமாத்துன் கையிமத்துன், இவை தரமான தகவல்களாகும். மஅலூமத்துன், மஅலூமாத்துன் சொன்னால் தகவல்கள், புள்ளகள், இன்ஃபர்மேஷன்ஸ். சரியா? இன்னஹா மஅலூமாத்துன் கையிமத்துன், சிஃபா மௌசூஃப் தான் இது. அவை, நீங்க சொன்ன விஷயங்கள் தானே, அவை கையும் என்றால் பெருமதியான, தரமான கருத்து, பெருமதியான தகவல்கள், தரமான தகவல்கள். கால அனீஸ், அனீஸ் சொல்றார், வமாதா அன் ஃபத்லி ஸௌம், நோன்பின் சிறப்பு பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நோன்பின் சிறப்பு பற்றி என்ன சொல்கிறீர்கள்? காலல் அப், தந்தை சொன்னார், அஸ்ஸௌமு யா அப்னாஇ, எனது பிள்ளைகளே, நோன்பு என்பது ருக்னுன் மின் அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று, இஸ்லாத்தின் தூண்களில் ஒரு தூணாகும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 விடயங்களில் கட்டப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அலா ஹம்சின், அலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இவரால் என்ன? அல்லாஹ்வை அன்றி வேறு கடவுள் இல்லை என்று சான்று பகர்களும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சான்று பகர்களும். அல்லாஹ்வை அன்றி கடவுள் இல்லை என்றும், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வின் தூதர் என்று சான்று பகருதல் முதலாவது தூண், கலிமானா, தௌஹீத். இரண்டாவது இக்காமிஸ் ஸலாத், இக்காமத்து ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுதல், தொழ வேண்டும். வ ஈதா இஸ் ஜகாத், ஜகாத்தை கொடுத்தல். ஆத்தா ஈதா இஸ் ஜகாத், இத்தா இஸ் ஜகாத் தான், ஜகாத்தை வழங்குதல், கொடுத்தல். வ ஹஜ்ஜில் பைத், காபத்துல்லாவை ஹஜ் செய்தல். வ ஸௌமி ரமதான, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றல். ரமதான் என்பது கைரு முன்சரிஃபான சொல், முதாஃப் முதாஃப் இலைஹி தானே. அப்ப இது முதாஃப், சௌமுன்றது முதாஃப், இது முதாஃப் இலைஹி, ரமதானின்னு வரணும், வரல. காரணம், ரமதான் என்றது கைரு முன்சரிஃப், கடைசி அலிஃப் நூன் வந்திருக்குது. வஸௌமி ரமதான, சரியா? ரைட். அடுத்தது, வலிஸ்ஸௌமி மன்ஸிலத்துன் அதீமத்துன் இன்தல்லாஹி தஆலா,
நோன்புக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான ஒரு அந்தஸ்து இடம் இருக்கின்றது. மன்சிலா என்றால் என்ன? அந்தஸ்து, இடம். وهو تكفل بمكافأة الصائمين. وهو என்பது அல்லாஹ், தகஃபல் என்றால் பொறுப்பேற்றான். அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளான். بمكافأة الصائمين. தகஃபல பி வரும். காஃப என்றால் கூலி கொடுத்தான், பரிசு கொடுத்தான். நோம்பாளிகளின் கூலியை அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளான். وهو تكفل بمكافأة الصائمين. சாயிமுண்ட பன்ம சாயிமூன ஜம்முல் முசக்கரி சாலிம். இதே முதாஃப் இலைஹியாக வந்திருக்குது. எனவே மஜ்ரூர் சரியா, இது மஜ்ரூர். சாயிமூன என்றது முதாஃப் இலைஹி, சாயிமீனு வந்தீங்க. நோம்பாளிகளுக்கு கூலி வழங்குவதை அல்லாஹ் அவன் பொறுப்பேற்றுள்ளான். என்பதால் அல்லாஹ்விடத்தில் ஒரு மகத்தான அந்தஸ்து இடம் நோன்புக்கு இருக்கிறது. இந்த நோன்புக்கான கூலியை அல்லாஹ் பொறுப்பேற்றுள்ளான். அல்லாஹ் ரசூலா சொன்னாங்க, குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்ல சியாமு ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹ். குல்லு அனைத்து, அமலி பினி ஆதம், இப்னு ஆதம், ஆதமுடைய மக்களின், அதாவது மனிதர்களுடைய, இப்னு ஆதம் என்றது இன்சான், மனிதனுடைய அனைத்து செயல்களும் லஹு, அது மனிதனுக்குரியதுதான். மனிதன் ஏதாவது செயல் செஞ்சா அது அவனுக்குரியதான். அது நன்மையாக இருக்கும் அல்லது தீமையாக இருக்கும். நனவாய்ந்தால் நன்மை, கெடுதியாய்ந்தால் தீமை. இல்ல சியாம், நோன்பை தவிர. இல்லைன்றால் வித்தவுட், இல்ல அஸ்ஸியாம், நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ, இது ஹதீஸுல் குத்ஸி, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற ஹதீஸ அல்லாஹ் தஆலா சொல்வதை ரசூலா சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது. வ அன அஜ்ஸி பிஹ், அதற்கான கூலியை நானே வழங்குகிறேன். ஆதமுடைய மகனின் அனைத்து செயல்களும், மனிதனுடைய அனைத்து செயலும் அவனுக்கே உரியது, நோன்பை தவிர. நோன்பு எனக்குரியது. நோன்புன்றது எனக்குரியது, நான் அதற்கான கூலியை வழங்குகின்றேன். என்றால் நோன்புன்றது அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் மட்டும்தான். அதில் தெளிவனா, தாகித்திருப்பது, பசித்திருப்பது, அடுத்தது ஹராம் ஹலால் பேணி வாழ்வது என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். எனவே அதுக்கான கூலியை நான் வழங்குகிறேன். சொல்றாரு, ஹத்திஸ்னா அன் ஃபர்ஹத்தி ஸாயிமி யா அபீ. தந்தையே, எனது தந்தையே, நோன்பாளியின் சந்தோஷம், மகிழ்ச்சி பற்றி எங்களுக்கு அறிவியுங்கள். ஃபர்ஹத்துன், ஃபரிஹ சந்தோஷப்பட்டான், மகிழ்ச்சி அடைந்தான். ஃபர்ஹத்துன் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. நோன்பாளியின் சாயிமுண்ட பன்ம சாயிமூன், சாயிண்ட பன்ம சாயிமூன். ஹத்திஸ்னா அன் ஃபர்ஹத்தி ஸாயிமி யா அபி, எனது தந்தையே, நோன்பாளியின் மகிழ்ச்சி பற்றி எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள். வகால லப், தந்தை சொன்னார், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தானி யா புனைஜ்ஜ, நோன்பாளிக்கு எனது மகனே 2 சந்தோஷங்கள் காணப்படுகின்றன. நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் காணப்படுகின்றன, 2 மகிழ்ச்சிகள். ஃபர்ஹத்துன் இந்தமா யுஃப்திரு இந்த அதானில் ஃபக்ரிப், வஃபர்ஹத்துன் உக்ரா இந்தமா யல்கா ரப்பஹு வயரா ஸவாப ஸியாமிஹ். சரியா? அப்ப வாபஸ் சொல்றாரு, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள். ஒன்று ஃபர்ஹத்துன், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி.
எப்ப இன்னமா யுஃப்திரு இந்த அதானில் மகரிப் இந்தமா யுஃப்திரு நோன்பு திறக்கின்ற போது இந்த அதானில் மகரிப் மகருபுடைய அதானின் போது மகருபுடைய பாங்கோசையின் போது நோன்பு திறக்கின்ற போது ஒரு சந்தோஷம் ஃபர்ஹத்துன் உக்ரா இன்னொரு சந்தோஷம் இந்தமா யல்கா ரப்பஹு தனது ரப்பை சந்திக்கின்ற போது லக்கிய யல்கா சந்தித்தான் வயரா சவாப சியாமிஹி அடுத்து இன்னொரு சந்தோஷம் எப்ப தனது ரப்பை சந்திக்கின்ற போதும் தனது நோம்பின் கூலியை காண்கின்ற போதும் ரஆ கண்டான் அப்ப இது இந்தமா யல்கா இது வவுல் அத்துஃப் இந்தமா யரா நோம்ப தனது ரப்பை சந்திக்கின்ற போதும் வயரா சவாப சியாமிஹி தனது நோம்பின் கூலியை காண்கின்ற போதும் இன்னொரு சந்தோஷம் அப்ப நோம்பாளிக்கு எனது மகனே எனது அருமை மகனே இரண்டு சந்தோஷங்கள் மகனுடைய அதானின் போது நோன்பு திறக்கின்ற போது ஒரு சந்தோஷம் தனது ரப்பை சந்தித்து தனது நோன்பாளியின் தனது ரப்பை சந்தித்து தனது நோம்பின் கூலியை சவாபுண்டா கூலி தனது நோம்பின் கூலியை காண்கின்ற போதும் இன்னொரு சந்தோஷம் சரி அந்த மாணவிகளே இதுவரைக்கும் நாங்க விளங்கப்படுத்தினதுல சரி உங்களுக்கு டவுட்டுகள் இருக்குதா சந்தேகங்கள் இருக்குதா சரிஞ்சா உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் இத அடுத்த பகுதியை நாங்க அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம் சரியா இந்த மாதிரி டவுட்கள் இருந்தால் அவங்களோட கேட்டுக்கொள்ளலாம் சரி இருக்குது அப்போ கேட்கறதுக்கு ஃபதுலு ஸௌம் அடுத்தது அஹம்மியத்து ஜகாத் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம் மாலூமத்துனால் என்ன புள்ளோல் மாலூமத்துனால் என்ன கருத்து தகவல்கள் தகவல்கள் மன்சிலத்துனுண்டால் மன்சிலத்துனால் என்ன கருத்து அந்தஸ்து இடம் அந்தஸ்து என்று சொல்லலாம் அப்படித்தானே தகஃபல அப்படின்றால் என்ன தகஃபல பொறுப்பெடுத்தல் பொறுப்பேற்றான் தகஃபல வந்து எதை பொறுப்பேற்கோ அதுக்கு பா வரணும் சரியா ஹைரன் இன்ஷா அல்லாஹ் அப்ப நாங்க அடுத்த பகுதியில அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம் முடிச்சுக்கொள்வோமா சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு